ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பார்த்து வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஆலயமும் ஒரு வரலாற்று தலமான ஆலயத்தை வரலாற்று தான் பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, தஞ்சை மாவட்டத்தில் சிவபுரம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமையப்பெற்றிருக்கிறது. இங்கே இருக்கிற இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா சிவகுருநாத சுவாமி. சிவகுருநாத சுவாமி இறைவனை இங்கே பல பேர் அழைக்கிறாங்க. சிவபுரீஸ்வரர், சிவபுரநாதர், பிரம்மபுரி ஈஸ்வரர் என்ற திருநாமத்தில் இறைவன் அழைக்கிறாங்க. இதே போலவே தாயாரையும் பல பேரில் அழைக்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஆரியாம்பாள், சிங்காரவல்லி, பெரிய நாயகி என்ற திருநாமத்திலையும் தாயாரை அழைக்கிறாங்க. தலை விருட்சம் பார்த்தீங்கன்னா செண்பக மரம், ஆனால் இப்போது அந்த மரம் அங்கே இல்லை. தீர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா சந்திர புஷ்கர தீர்த்தம், சுந்தர தீர்த்தம். இந்த ரெண்டு தீர்த்தம் எங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆலயத்துடைய எதிரில் அமைஞ்சிருக்குது. தேவார பாடல் பெற்ற தென்கரை தலத்தில் இது 67வது தலமாக இந்த தலம் விளங்குது. தல சிறப்புன்னா பார்த்தீங்கன்னா இங்கே சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கிறாரு. அது மட்டுமல்லாத சித்திரை மாதம் 4, 5, 6 தேதியில் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் நேராக இங்கே சிவபெருமான் கருவறை தலையில் அழகாக விழுந்து ஜொலிக்கிற மாதிரி கிடைக்கிறது. எந்த சிவபெருமான் கோயிலையும் நடக்காத ஒரு அதிசயம் நடக்கிறதுனால இங்கே சிவபெருமானுக்கு அங்க பிரதட்சணை செய்யும் வழிபடுற முறையும் இங்கே இருக்குது. இங்கே யாரெல்லாம் வழிபடுறது பார்த்தீங்கன்னா, குபேரன், இந்திரன், அக்னீஸ்வரர், இவங்களாம் அக்னி தேவரெலாம் வழிபட்ட தலமாக விளங்குது. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் 180வது தலமாக தலம் விளங்குது. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னாக்கா குபேரபுரம், பூ கைலாயம், சண்ப காராயணம்னு பேரில் இந்த ஊர் பேர் அழைக்கப்படுது. திருமால் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுவேத வராக வெள்ளப்பன்றி வாதனை எடுத்து சிவபெருமான் வணங்கி தான் இருக்குது அருள் சொல்கிறாங்க. அப்படி வணங்கும் பட்சத்தில் அந்த ஆலயத்தில் திருமால் வணங்கும் மாதிரி பன்றியாவத வராகவாதத்தில் அங்கே சிலையும் வடிக்கப்பட்டுள்ளது. குபேரன் பார்த்தீங்கன்னா தனபதி என்ற பெயரோட மன்னனாக அந்த இறைவனை வழிபட்ட தலம், அதாவது இது பேர் குபேர தலம்னு சொல்கிறாங்க. குபேரபுரம்னு ஒரு வாரம் சொல்கிறாங்க. இதனால தான் இங்கே திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாருனாக்கா சிவபெருமான தலையால் அங்கப்பிரகாணம் செஞ்சு, கால் நடக்காமல் அங்கப்பிரகாணம் செஞ்சு சிவபெருமானை வழிபட்டு போனார் வைத்தியம் சொல்கிறாங்க. ஏன்னாக்கா திருவண்ணாமலையில் அடிக்கு ஒரு லிங்கமும் பர்வதமலையில் புடிக்கு ஒரு லிங்கமாக காட்சியிருக்கு சிவபெருமான். இங்கே பூமி கீழே ஒரு அடிக்கு ஒரு லிங்கமாக இங்கே பூமியில் கீழே இருக்காருன்னு மக்கள் நம்பப்படுது. அதனால் பூமியில் சிவபெருமான் தாங்கியிருக்க இடத்துல தான் கால் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தம் பண்ண அங்க பிரகாட்சம் செய்து சிவபெருமானை வழிபட்டு அங்கே போயிட்டு ஹரிச்சோல் என்ற ஆற்று பக்கத்தில் அரிசிலாறுலேருந்து ஒரு பதிகத்தை பாடிட்டு போகிறார். இது ஒரு வரலாற்று சிறப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, ராவணன் சிவன் பக்தர் ஆகிற போல் சிவன் பக்தி யாரும் இல்லை. ராவணன் மிச்ச சிவன் பக்தர் யாருமே இல்லை. அப்படி ராவணன் என்ன பண்ணுறான், கைலாயத்துக்கு சென்று சிவபெருமானை சந்திக்க போகிறான். அப்படி சந்திக்க போகும்போது ஏதோ ஒரு அலங்கோலமாக போகிறதால நந்தி தேவர் ராவணனை சிவபெருமான் சந்திக்க வழியை தடுக்கிறார். அப்படி தடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ராவணனுக்கும் நந்தீஸ்வரும் ஒரு வாக்குவாதம் ஆகுது. அப்படி வாக்குவாதம் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே குபேரன் தலையிட்டு என் சகோதரர் உள்ள அலோவ் பண்ண அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நந்தீஸ்வரர் ஒரு வாக்குவாதம் பண்ணுறாரு. இதனால் பெருத்த கோபம் நந்தீஸ்வரர் என்ன பண்ணுறாரு, குபேரனுக்கு ஒரு சாபம் அளிக்கிறார். என்ன சாபம்னு தான், நீ பூமியில் போயிட்டு தனபதியாக பிறந்து சரி இறைவனை வழிபட்டு வான்னு சொல்லிட்டு சாபம் விடுறாரு. அந்த சாபத்தின் விளைவாக பார்த்தீங்கன்னாக்கா குபேரன் தனபதியாக என்ன பண்ணுறா, பூமியில் ஒரு மன்னனாக பிறந்து அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு அங்கே சிவபெருமான் வணங்குறார். அப்படி வணங்கும் போது குபேரனுடைய அந்த தவத்தை மதித்து சிவபெருமானை பண்ணுற தவத்தினா சாதாரண கடும் தவம் செய்கிறார். அந்த தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் மீண்டும் அவருக்கு இழந்த பதவியான குபேரன் பதவியை அவருக்கு சிவபெருமான் வழங்குகிறாரு. அதனால் இன்னமும் அங்கே இருக்கிற லிங்கம் பார்த்தீங்கன்னா குபேரன் பிரதர்ஷனம் செஞ்சு வணங்கிய லிங்கம், அதாவது குபேரபுரம்னு அழைக்க பெறுறாங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம்
இழந்த குபேரனுக்கு இழந்த பதவி கொடுத்த மாதிரி நமக்கு இழந்த பதவி பேர் புகழையும் வந்து அங்கே இருக்கிற சிவபெருமான் ஆகிய சிவகுருநாசாமி நமக்கு வழங்குவார். அதனால் வாய்ப்பு வரும் வாய்ப்பு வரும்னு காத்திருக்காதீங்க. நம்ம நல்லா இருக்கிறது நம்ம இறைவன் தேடி போகணும். அப்படி தேடி சென்று இறைவனை வணங்கி சிவகுருநாதசாமியை வணங்கி சிவபுரீஸ்வரரை வணங்கி சிவபுரநாதரை வணங்கி பிரம்மபுரீஸ்வரரை நாதரை வணங்கி ஆரியம்பாளை வணங்கி சிங்காரவல்லியை வணங்கி பெரியநாயகியை வணங்கி எல்லா வரல ஈஸ்வரன் பெற்று இன்புற்று வாழ்க. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.